ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நியூஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து பள்ளி விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாணவர்கள் வந்து முன்விரோதம் காரணமாக மாணவர்களை வெளியாட்களை வைத்து வெட்ட வரும்போது ஆசிரியருக்கு அரிவாள் வீட்டு வந்துச்சு. எதிர்பாராத விதமாக மேட்டூர் அணையிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வினாடிக்கு 20,000 கண்ணாடி நீர் திறந்து விடுறாங்க. 11 மாவட்டங்களுக்கு இதனால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. டெல்லியில் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாணவர்கள் உயிரிழந்தாங்க இல்லையா, அந்த மாணவர்களோட உயிரிழந்ததுக்காக போராட்டம் இன்னும் நீடித்து கொண்டே இருக்கிறது. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம் ஆத்மி கட்சியை எதிர்த்து பாஜகவினர் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யறதா இருக்காங்க. நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 31 கோரிக்கைகள் வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர் பற்றாக்குறை இதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சுசுகி நிறுவனம் பார்த்திங்கன்னா 2 லட்சம் ஸ்கூட்டர்களை திரும்ப பெறுவதாக சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.